இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து டூத் பிரஷ் வந்து எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1498 தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்க மாதிரி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணல. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிக்கோட கடினமான எலும்பையும் அதோட கடினமான முடியையும் வச்சு தான் ஃபஸ்ட்டு பல்லு தொடங்கியிருக்கிறாங்க. அது அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் போய் அதை அப்படியே அவங்க பிடிச்சி போய் அவங்க அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 1400 காலகட்டத்திலே வந்து ஈஜிப்சியன்ஸ் தான் வந்து பல்லு விளக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்க வரோம்னா அதாவது ஃபஸ்ட்டு பல்லு இப்போ நான் வந்து இவ்வளோ பார்த்தோம். ஃபஸ்ட்டு பல்லு யார் டூத் ப்ரஷ்ஷை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்த வில்லியம் ஆடிஸ் அப்படிங்கிற வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கும்போது அதாவது பண்டிகையோட எலும்பை எடுத்து நான் இப்போ முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பண்டிகையோட எலும்பு எடுத்து அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதோட பண்டிகையோட முடியை வச்சு ஃபஸ்ட்டு அதை பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போ செட் ஆனதுக்கப்புறம் தான் அப்படியே காலேஜ் ஜென்ரேஷனை வந்து இப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.